பிரபு கிட்ட இருந்து மனோஜினி எப்படியோ டிவோர்ஸ் வாங்கணும்னு அடம் பிடிச்சி அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போயிருப்பா. அதிலிருந்து அவளோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது. நைட்டு தூக்கம்லாம் வரவே மாட்டேங்குது இவளுக்கு. அதுக்காக டாக்டர் எல்லாம் கூட போய் பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரு நாள் நைட்டு தூக்கம் வராத அன்னைக்கு ஒரு ஆல்பம் வந்து கிடைக்குது. அதில் பிரபு கூட இவ எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்று இருக்கு. அதை பார்த்ததுமே தூக்கி வீசிடுறா. இருந்தாலும் அதுக்குள்ளே இன்னொரு டேப் ரெக்கார்ட் இருக்கு. என்னடா அப்படி சொல்லி பார்க்குறப்ப பிரபுவோட அந்த கொரட்டை சவுண்ட்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாள்ல, அதுதான். இப்போ அந்த சவுண்டை கேட்டதும் ஹீரோயின் அவளே அறியாமல் தூங்குறா. இப்போ ஹீரோயின் பிரபுவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு பிரபு வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் அப்படி சொல்லி ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃப்ளாட் யாருது அப்படி சொல்லி பார்த்தா ஹீரோயினோட ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கும். ஹீரோயின் வந்து இதுலேருந்து வெளியே போக மாட்டேன் அப்படி சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருப்பா. இருந்தாலும் இவங்க பிரபுவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததும் ரெண்டு பேர்த்துக்கும் பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது. பிரபு மனோஜ் ரெண்டு பேரும் வேற வேற ஆள் கூட இப்போ மூணார் வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வெறுப்பேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பிரபு கூட வந்த பொண்ணு வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ஆச்சு, அவன் இன்னும் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னது தான் தெரியுது. ஹீரோ வந்து இன்னுமே மனோஜனை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நடந்த ஃபயர் கேம்ப்லேயே எல்லாரும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே ஓடி வந்துடுறாங்க. இப்போதான் ஹீரோயின் வந்து என் வாழ்க்கையிலே ஒரு பையனை உண்மையாக லவ் பண்ண ஆரம்பித்தேன், நம்மளே ஒன்று சேர்ந்திருந்தா தானாக நடந்திருக்குமே, அதுக்குள்ளே நீயே இப்படி பண்ணிட்டியே அப்படி சொல்லி ரெண்டு பேரும் கடைசியில் பேசி சமாதானமாகி ஒன்று சேர்ந்துடுறாங்க.